எங்களெல்லாம் உருவாக்கியவர், ஆளாக்கியவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை ஒருபோதும் நாங்கள் அப்படி சொன்னதில்லை. அப்படி சொன்னால் என்னுடைய நாக்கே அழுகிவிடும். ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை போன்று சாமி சில நேரங்களில் கோபமாக இருக்கும், பூசாரி சரியில்லைன்னு சொன்னார்ல, அது இதிலும் பொருந்தும். ஏனென்றால் நான் என்ன பேசினேன், அவர்கள் அதை மாற்றி திருத்தி ஐயா அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள். எனவே நான் அப்படி எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நான் பேசியதில்லை, பேசப் போவதும் இல்லை. அன்புமணி அவர்கள் பேசும்போது 30 முதல் 40 மணிகள் இருந்தாலே நம்முடைய ஆட்சி தான் பேசியிருக்காங்க. மூன்றாவது அதாவது இது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. என்னென்னா இது கர்நாடகாவில் நடந்திருக்கு, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. எனவே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் ஒரு 60 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு கட்சி பெறுகிறது என்று சொன்னால் அந்த கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி வருகின்ற பொழுது இதற்கு முன்பு இது பல மாநிலங்களில் நடந்திருக்கிறது. குறைவான இடங்களை பெற்றவர்கள் கூட அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார்கள், முக்கிய கூட்டணி கட்சியினுடைய கட்சியாகவும் மாறியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்தை வருத்தது. அவருங்க வரக்கூடிய தேர்தலில் யாருடன் கூட்டணி, எப்படி தேர்தலை சந்திப்பது, யார் தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பது என்பதெல்லாம் குறித்து கட்சி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும். அந்த முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இருக்கிறது. அது உரிய நேரத்தில் பொதுக்குழுவால் அந்த முடிவு என்பது மேற்கொள்ளப்படும்.